வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு தடவை நம்ம வந்து இந்த சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி பேசியிருப்போங்க. டிஸ்பிளே பற்றினா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன மாதிரிலாம் இருக்குது, டிஎஃப்டி டிஸ்பிளேனா என்ன, பென்டைல்னா என்ன அப்படின்னு நம்ம பேசலை. சாம்சங்கில் டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலாக பேசிக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி போக்கோ நம்பலாமா, இப்போ வந்து போக்கோ டிவைஸ் நம்பலாமா? ஏன்னா போக்கோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெகசி இருக்குது. பட் இதை சார்ந்து நான் பேசும்போது இந்த இடத்துல ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. எந்த மாதிரினா, நம்ம லைஃப்பில் அதுவும் ஹியூமன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில கசப்பான அனுபவங்களையும் நம்ம மறக்க மாட்டோம். அதே சமயம் இனிமையான அந்த நிறைய நினைவுகளை வந்து எப்பயுமே நம்ம அப்படியே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு வருஷம் முன்னாடி இல்லாட்டி இப்போது சரி ஒரு யங் காய் காலேஜ் முடிக்க போகிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு கேலக்ஸி S22 இருக்குது. அதை தான் கடந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. S22 பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து அயன் பாக்ஸுக்கு அவசரத்துக்கு வேறு எதுவும் இல்லைனா இதை வச்சு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு அழுத்தி ஒரு PUBG மாதிரி ஒரு கேமை லோட் பண்ணிட்டு, BGMI மாதிரி ஒரு கேமை லோட் பண்ணிட்டு கை வச்சு அழுத்தி நம்ம இஸ்திரி போடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் வந்து S22. காம்பேக்ட் ஃபோன் தான், அழகாக தான் இருக்குது, கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் ஓகே தான். ஆனால் ஆஃபில் இருக்கும்போது ஆன் பண்ணிட்டு அது சூடாகிடும், ப்ளஸ் அதை சுற்றி லைன் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கரெக்டாக காலேஜ் முடிக்கிறாரு அண்ட் S22 யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு ஒர்க்கும் கிடச்சிருது. ஸோ இப்போ ஹைலைட் பாருங்களேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு வந்து என்ன டிவைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாரோ அதையும் வாங்கிட்டாருன்னு வைப்போம். இப்போ நம்ம திடீர்னு அவர்கிட்ட பேசும்போது வந்து அதுதான் சொல்கிறேன். அதாவது இது எப்படி வந்து உங்ககிட்ட டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட நினைவுகள் நல்ல விஷயங்களை மட்டுமே அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறனால 5 வருஷம் முன்னாடி, இப்போ அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதோ ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அவரோட ஃபீல்டில் அவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னும் போது அவர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஏங்க காலேஜ் அப்போ நீங்கள் என்னங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு பாய்லர். அதானே உண்மை. இப்போ நம்ம அதை பற்றி இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்க S22 சீரிஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது கொஞ்சம் ஒரு டைப்பாக தாங்க இருக்குது, 8 Gen 1 ஐயோ கொடுறோங்க அப்படின்லாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கேட்கும்போது அந்த 8 Gen 1 அதில் இருந்தது, பேட்டரி லைஃப் சரியில்லை, 3 தடவை சார்ஜ் போட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க, மறந்துட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் இப்போ காலேஜ் படிக்கும்போது ஐயோ சான்ஸ் இல்லைங்க, ஃபைனல் செமஸ்டர் அப்போ இந்த S22 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட நான் இங்கே போகும்போது, அப்புறம் செமினாரில் ப்ரெசென்ட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது, ஸோ இப்படி இருக்கும். இந்த ஃபோனில் ப்ராப்ளம் தான் அதிகம், பட் நம்மளோட லைஃபோட அது கனெக்ட் ஆகி இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி அதிகமாக பேசுவோம். ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய ஃபோன்ஸை பற்றி நம்ம பேசும்போது நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறத சேர்ந்து கோரிலேட் ஆகும்போது தான் அது மேலே ஒரு பிடிப்பு ஏற்படுது. உண்மை தானே? இப்போ போக்கோ F1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரெட்மி K20 Pro அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டிவைஸ் எல்லாம் வந்ததுமே அந்த டிவைஸை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக யாருமே பார்க்கல. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ்க்கு வந்து கஸ்டமர் கம்யூனிட்டியில் எந்த அளவுக்கு விருப்பம், அது மேலே எவ்வளோ பேர் விருப்பம் காட்டுறாங்க, அந்த டிவைஸ்க்கு வந்து இன்னும் எந்த அளவுக்கு நிறைய ரோம்ஸ் அவைலபிள் ஆக போகுது, இதெல்லாம் எப்போ டிசைட் ஆகப்படும் அப்படின்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கிறதே தெரியும் கஸ்டமர் குக்கர்ஸ். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க, 2 வருஷம் கழிச்சு தான் அந்த டிவைஸோட பொட்டன்ஷியலே ரைஸ் ஆகும். நிறைய பேர் வந்து அதுக்கு ரோம் டெவலப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்கலே நிறைய ரோம் இருக்கும். அப்போ அவங்களுக்கும் அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக தெரியும். ஸோ இப்படி தான் போக்கோ F1, ரெட்மி K20, இந்த மாதிரியான K20 Pro இது எல்லாமே வந்து க்ளோரிஃபை ஆகிறது ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸையும் ஞாபகப்படுத்தும் போது தான் அப்படிங்கிறது தான் மெயினாக அவங்க எல்லாரும் மனசுலையும் நிறுத்தணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து K20 Pro வந்து மொக்கன்னு நான் சொல்ல வரலைங்க. பட் Day 1 லான்ச் ஆகும்போது நிறைய பேர் அதை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டால், ஓவர் ப்ரைஸ்டு ரெட்மிக்கெலாம் யாராவது 25,000 கொடுப்பாங்களான்னு தான் பார்த்தாங்க. போக்கோ F1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம மார்க்கெட்டில் நிறைய டிவைஸில் வந்து AMOLED இருக்குது, OLED இருக்குது, POLED இருக்குது. LCD பேனலோட நான் ஏன் ஒரு ஃபோனை வந்து 22,000 கொடுத்து வாங்கணும், 25,000 கொடுத்து வாங்கணுங்கிற கேள்வி தான் இருந்தது. யாருமே டினை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தான் அன்றைக்கி இருந்தது. அதை நான் ஞாபகப்படுத்தும் போது தான் சில ஃபோனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் வந்து ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஆமாம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. ஆனால் அதே போக்கோ F1 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த இப்போ நடந்தது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் டேஸ்னு, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போக்கோ F1 வந்து 17,000, 16,000, சொல்லப்போனால் 20,000க்குலாம் அந்த ஆர்மர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கெவ்லர் பேக்கோட உள்ள மாடலே கிடச்சிது, 256GB மாடல். ஸோ அந்தளவுக்கு போச்சு. உங்களுக்கு வந்து 664, 6128, 856 இதுதான் வந்து போக்கோ F1ஓட வேரியன்ட்ஸ். ஸோ அதில் வந்து 8256, அதுவும் இந்த ஆர்மர்ட் எடிஷன்லாம் வந்து ஆர்மர்ட் எடிஷன் வந்து அந்த கெவ்லர் பேக்கு அதுக்கும் நச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அது மேலெலாம் ஈர்ப்பு அதிகமாகுது. ஏன்னா 21,000க்கு கிடைக்குது அப்படின்னும் போது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் பார்க்காம போகிறதுக்கான காரணம் என்ன, ஒன்று நம்ம கடந்து வந்த பாதை, ரெண்டாவது என்னன்னு பார்த்தா அந்த டிவைஸ்க்கு வந்து கடந்த 6-7 வருஷமாக இருக்கக்கூடிய சப்போர்ட், யார் தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் எப்படி இந்த கஸ்டமர் மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா,
போக்கோ இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்க காரணம் என்னங்கிற கான்டெக்ட்காக சொல்கிறேன். இப்போ போக்கோவை பற்றி நம்ம கேட்டால் எல்லாரும் F1 பற்றி பேச போகிறது இல்லை. ஓகே, எல்லாருமே எதை பற்றி பேச போகிறாங்கன்னா X3 ப்ரோ பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. M2 ப்ரோ பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டிவைஸ்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. M2 சீரிஸ் யூஸ் பண்ணுற ஒரு சில நண்பர்கள், M2 ப்ரோ யூஸ் பண்ணுற ஒரு சில நண்பர்கள்லாம் இயர்பீஸ் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நான் இது வந்து ஃபோனர்னால முன்ன வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைசஸ்லாம் CPU ரீபாலிங் இஷ்யூ. ஸோ கன்டினியூஸாக டிவைஸ் பூட்லுக்குள்ளே போகும், கேமரா வேலை செய்யாது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக வேலை செய்யாமல் போய் கம்ப்ளீட்டாக ஃபோனே வேலை செய்யாமல் போகும். ஸோ இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாத ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் அது ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அதை பற்றி எல்லாருமே பேசுகிற மாதிரி மாறிச்சு. அதை போக்கோ X3 சீரிஸை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ எல்லாரும் மனசில் என்ன வருது அப்படின்னா அந்த F1 எல்லாரும் மறந்துடுறாங்க. எல்லாருக்குமே இந்த X3 ப்ரோ, M2 ப்ரோ இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் மட்டுமே அவங்க மனசில் வருது. ரீசன் என்னென்னா அதை சுற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள். ஆனால் இப்பயும் அந்த யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க இப்பயும் அதை வந்து இவ்வளோ இஷ்யூக்கு அப்புறமும் ரீபாலிங் பண்ணியும் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஆளுங்களையும் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. ஓகே, பட் அவங்களாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆன அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்க. ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவில் வந்து போக்கோவை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் ஆப் மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா சீனிவாசன் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ X6 ஹெவி பேட்டரி ட்ரெயின் ப்ரோ, அதனால் டோன்ட் பை அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா இந்த ஹைப்ரோஎஸ் இருக்கு இல்லையா, ஹைப்ரோஎஸ் வந்து 1 இருக்கும்போது ஒரு சிலருக்கு நல்லா இருந்தது, 2 வந்ததுக்கப்புறம் படுத்து தூங்கிருச்சு, 2.2 வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா X6 வந்து 2.2ல எப்படி இருக்கா, இல்லாட்டி X6 வந்து ஹைப்ரோஎஸ் 2ல எப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் X6 வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஹாட் டாபிக் கிடையாது. X7 ப்ரோ தான் ஓரளவுக்கு பெருசாக எல்லாருமே கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது X6 வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கலாம். ஸோ அந்த நண்பர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ X6 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ப்ளஸ் உங்கள் டிவைஸில் 3.5 ஜாக் இருக்குது. ஸோ அந்த டிவைஸில் வந்து இப்போ ஹைப்ரோஎஸ் என்ன ரன் ஆகுது, 2.2க்கு அப்புறமா மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தம் ஃபஸ்ட் நண்பரே வந்து ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது அப்படிங்கிறனால அது பேட்டரி ரிலேட்டடாக வேகமாக ட்ரெயின் ஆகுதுங்கிறனால சொல்லியிருக்காரு. அடுத்து போடு ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து நாட் 5 யூசர் ப்ரோ, நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மொபைல் டேட்டாவும் சூப்பராக இருக்குது, ஒய்ஃபையும் சூப்பராக இருக்குது, நல்ல ஒய்ஃபை ரிசப்ஷன் ப்ரோ, மாடி மேலே போய் நின்னாலும் கூட மோடம் கித்தனைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்படி இருந்தாலும் கூட வேறு லெவலில் இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா என்கிட்ட ரியல்மி 9SC அப்புறம் என் தம்பிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F6 இருக்குது. அதுலலாம் பார்த்தா முக்கால்வாசி சிக்னல் தான் கிடைக்குது, பட் எனக்கு கன்று மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸ் எதுலையுமே எனக்கு இந்தளவுக்கு ரொம்ப சாலிடாக சிக்னல் கிடைக்கல, பெரும்பாலும் பாதி அந்தளவுக்கு தான் இருக்கும். பட் இதில் ரொம்பவே ரிலேபிளாக இருக்குது. நான் ஒய்ஃபை காலிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனோன்னு அவசியமே கிடையாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நெட்வொர்க்கும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்து போக்கோ F7 ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தாலும் ரொம்பவே ரிலேபிளாக 8 Gen 3 இருந்தாலும் கூட நாட் 5 ரொம்ப ஸ்கோர் பண்ணுறதே நல்லா பார்க்க முடியுது ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்டில். அதுவும் முக்கியமாக எங்கே தெரியுமா, ஓரளவுக்கு லைஃப் டைம் ஸ்க்ரீன் ரிலேட்டட் இஷ்யூக்கான ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா பார்க்க முடியுது. ஸோ OnePlus நோக்கி நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அது பாசிட்டிவான ஒரு அனுபவமாக தான் இது வரைக்கும் இருக்குது. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளோட யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 30,000 ரூபா தான் என் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து 30,000 ரூபாய்க்கு S23 FE வாங்கியிருக்கலாம். கேமரா நல்லா இருக்கும், டிவைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பேட்டரி லைஃப் இருக்காது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், ஆனால் கேமரா நல்லா இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ யாராவது நாட் 5 வந்து லேண்ட் ஆகிறாங்கன்னா அதுக்காக நாட் 5 கேமரா மோசமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த சாம்சங்கில் அவங்க வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. சில சமயங்களில் சொல்ல போனால் சாம்சங்கோட 1 UI எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சிலருக்கு வந்து கலர் வைஸ் பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது ஆக்சிஜன் வைஸ் பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை உருவாக்கலாம். இதே எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து எந்த டிவைஸ்க்கு மாறுறோம் போது அது பாசிட்டிவாகவும் மாறலாம் நெகட்டிவாகவும் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி ரைட்டு. மொத்தம் ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவரோட நாட் 5 தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கிங் 4 விவேக் அப்படிங்கிற நண்பர் வந்து எங்கள் அப்பா வந்து போக்கோ M6 ப்ரோ வாங்கி கொடுத்ததில் சந்தோஷமாகவே இல்லை ப்ரோ, அதனால் நான் அவருக்கு திரும்ப M16 தான் வாங்கி கொடுத்தேன். இத்தனைக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி M01 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 3 வருஷம். ஸோ அவங்களுக்கு வந்து சாம்சங்கோட டிஸ்பிளேயும் யூஐயும் ரொம்பவே பழகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. சொல்லப்போனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்களே என்ன சொல்லுவீங்க, இப்போ போக்கோ M6 ப்ரோ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டி M16 இல்லாட்டி M01 யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா M16 போகிறதுக்கு விருப்பம் இருக்கே தவிர போக்கோ M6 ப்ரோ பக்கம் விருப்பம் இல்லை பாருங்களேன். இதில் இன்னொன்று இருக்குங்க, இந்த யூஐ டிசைன், யூஐ டிவைஸோட டிசைன், இதையும் டக்குன்னு ஒரு சில பிராண்ட்ஸ் ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டிசைன் வந்து எப்பயுமே இந்த பிராண்டில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளார ஒரு பெரிய கன்சூமர் க்ரௌட் போயிடுது.
அதே மாதிரி இந்த யூஐ இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல இதை டச் பண்ணால் இது ட்ரிகர் ஆகும், இந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் இருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும், அதை ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு பழகினவங்க அந்த யூஐயை விட்டு வேற எந்த யூஐக்கும் போகவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம டிவைஸ் வந்து சில சமயங்களில் ஒரு சிலருக்கு இந்த சாஃப்ட்வேர் அதாவது ஒன் யூஐ பழகிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்ஃபீரியராக இருக்கிற ஒரு சாம்சங் டிவைஸில் போய் லேண்ட் ஆவாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப நல்லா சுப்பீரியராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் CMF ஃபோன் 2 Pro 15,000 கிடைக்குது அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, கேமரா இந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்ல ஃபோன் தான். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரும்னு பார்த்தா, இல்லை எனக்கு பிடிக்கல, நான் சாம்சங்கில் இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவேன், அந்த செட்டிங்ஸ் இதில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்ல டேட்டா. தேங்க்யூ ப்ரோ, விவேக் ப்ரோ. அடுத்து அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, இந்த போக்கோ ஷாமி அவங்க என்ன பண்ணணும், லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கணும் ப்ரோ. எதுக்கு மதர் போர்டு ரிலேட்டட் இஷ்யூ வந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, மதர் போர்டு ரிலேட்டட் இஷ்யூ வந்து ஆக்சுவலாக இவங்க ப்ராப்பராகவே அட்ரஸ் பண்ணலாம். X3 சீரிஸ் வந்து ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் டைம் கொடுக்கலாம் ப்ரோ. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா, டிவைஸ் வந்து வாட்டர் டேமேஜ்லாம் ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து மதர் போர்டில் வாட்டர் டேமேஜ்க்கான அந்த இண்டிகேட்டர் காமிச்சிடும். அது பிங்காக மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் இல்லாட்டி இந்த பிங்க் கலருக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கவர் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும், நம்ம வந்து சில சமயங்களில், ஆனால் ஒன்று உறுதி, நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்போம், விவோவில் வந்து ஏதோ சர்வீஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்டாக வச்சு சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு நண்பருக்கு போட்டிருந்தார். அப்போ இவங்களும் வந்து டிரான்ஸ்பரண்டாக வச்சு டிவைஸை அன்பேக் பண்ணும்போது டிவைஸில் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி அதை காட்டினாங்கன்னா நீங்கள் அப்போ அமைதியாடுவீங்க. பட் இதுவே அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் தண்ணியிலே போடல, நம்ம அப்படி தோணும். ஏன்னா நிறைய டிவைஸ் என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இயர்பீஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக உங்களுக்கு ஸ்வெட்டு உள்ளே போய் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து கலர் மாறலாம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பழைய ஃபோன்ஸை பற்றி கூட நான் பேசியிருப்பேன். 1100 மாதிரியான ஃபோனில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் இப்படி காதில் வச்சுட்டு இப்படியே சாஞ்சிருப்பாங்க. அப்போ அதுவும் கண்டினியூஸாக அப்படி சாஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த கன்னத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்வெட்லாம் அப்படி இறங்கி அப்படியே இயர்பீஸ் மட்டும் வேலை செய்யாமல் போகும். பட் பரவாயில்ல, அப்போ இருக்கிற டிவைஸ்லாம் டக்குன்னு கழட்டி போட்டுட்டு அப்படின்னு இயர்பீஸை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இப்போ இந்த அந்தளவுக்கு ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்ட்லேயுமே டிவைஸ் நல்லா இல்லையே. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா, ரைட்டு. ஆனால் லைஃப் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே விஷயத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த BBK ஃபேமிலி குரூப் தான். அவங்க மட்டும் தான் சாலிடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்னாலேயே அவங்களுக்கு சேலும் பூஸ்ட் ஆயிருக்கு. OnePlusக்குலாம் இந்த வருஷம் நல்லாவே சேல் பூஸ்ட் ஆயிருக்கு. நம்ம அதை பற்றி யோசிக்கணும், ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டில் யூசிங் Galaxy A50 2019 வாங்கினது Exynos 9610 சிப்போட, எந்த இஷ்யூவும் இல்லை, ஸ்டில் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது சில சமயங்களில் நடக்கும். ஏன்னா அந்த யூசர் எந்த மாதிரி அந்த டிவைஸை யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறலாம். இப்போது இந்த A50ல் இவர் வந்து மொரட்டத்தனமாக கேம் ஆடிக்கிட்டு இருந்தார், இல்லாட்டி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுற டூல்லாம் போட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரியான ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருந்தாருன்னா அந்த டிவைஸோட CPU ரீபாலிங் இஷ்யூக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் பண்ணாமல் வெறுமனே டிவைஸை ஃபோன் கால்க்காகவும் பேசிக்காக வாட்ஸ்அப்காகவும் மட்டும் யூஸ் பண்ணி அது பெருசாக ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலைன்னா டிவைஸோட லைஃப் நல்லாவே இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அந்த நண்பரும் பார்த்தீங்கன்னா M30s தான் யூஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை, அவர் பாட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சில விஷயங்கள்லாம் அப்படி தாங்க. அதனால இப்போ இவங்க கிட்ட போயிட்டு சாம்சங் மோசம் அப்படின்னு சொன்னால், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, கடந்த 5 வருஷமாக இதான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது, அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ ரெட்மியை எப்பயுமே நம்பாதீங்க ப்ரோ. அவங்க வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்பெக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு பிடிப்பே ஏற்படலை. இத்தனைக்கும் நான் வந்து ரெட்மி Note 7 Pro அண்ட் போக்கோ X2 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி Note 7 Pro வந்து ஒரு சூப்பரான ஃபோனாக இருந்திருக்கும். மேபி X2ல ஏதாவது பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ஷாமி வந்து இந்தியாவை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. ஹைப்ரோஎஸில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் சைனாவில் கொடுக்குறாங்க, யூரோப்பில் கொடுக்குறாங்க, குளோபல் மார்க்கெட்டுக்குலாம் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்குற மாதிரியே தெரியலையே, என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம்னு இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கரெக்டு தான். இப்போ தான் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஷாமி ஈவெண்ட் ஒன்று போயிருந்தேன், தீபாவளி ரிலேட்டடாக. அப்போ கூட அவங்க சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணுன்ற முயற்சியில் நாங்கள் இருக்கோன்னு. அவங்களுக்கு என்ன மாதிரியான இடையூறுகள் இருக்குன்னு தெரியல ப்ரோ. நம்மகிட்ட அதை டிரான்ஸ்பரண்டாகவும் பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களால கன்வே பண்ண முடியல. ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்டேன், ஏங்க உங்ககிட்ட நான் டிஷர்ட்லாம் வாங்கியிருக்கேங்க, உங்ககிட்ட ஃப்ளாஷ் சேல்லாம் வரும், தீபாவளி சேல் வரும், இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சேல்லாம் வரும். உங்கள் வெப்சைட்லேயே நான் டிஷர்ட்லாம் வாங்கியிருக்கேன், 99 ரூபீஸ்க்கு கிடைக்கும், எப்பயாவது ₹1 கிடைக்கும், ஞாபகம் இருக்கா? ₹1 வந்து அந்த யூஎஸ்பி லேம்ப்பு, ₹1 வந்து அந்த ஃபேன், யூஎஸ்பி ஃபேனு. ஸோ இதெல்லாம் கிடச்சிது. ஏன் நார்மலாகவே ₹99 கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குது, அவங்க இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்போ விற்றாங்க 5 வருஷம் 6 வருஷம் முன்னெல்லாம் ஷாமி வந்து செம க்ளோரிஃபைடாக பயங்கரமான ஒரு பிராண்டாக இருந்தது. அவங்க வெப்சைட்குள்ளே போனால் அவ்வளோ பொருள் கிடைக்கும், டூத் ப்ரஷ்ல ஆரம்பிச்சு என்னென்னமோ கிடைக்கும். இப்போ ஏன் அப்படி இல்லை அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து
புரியுது. ஆனால் இப்போ இருக்கிற டீமுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதான் உண்மை. எங்கேயோ ஒரு சில ரெகுலேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சைனாவில் அவ்வளோ பொருள் இருக்கு. விட்டானும் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது சைனாவில் பார்த்தா. ஸோ அதை இங்கே கொண்டு வர முடியாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த பிஏ சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அதை தாண்டியும் வேறு ஏதோ ஒரு சில ரெகுலேஷன்ஸோ இல்லாட்டி வந்து இந்த சைனீஸ் கம்பெனி ஸ்டாண்ட்ஸா இல்லாட்டி என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது போல். பார்ப்போம். அடுத்து மணிமாறன் அப்படிங்கிற நண்பர் வந்து A35 M35 இந்த 2 ஃபோனையும் நான் வச்சிருந்தேன். இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஐ ஸ்ட்ரெயின், ஹெட்ஏக் இதெல்லாம் வந்தது. ஆனால் நான் OnePlus Nord 5 வாங்கினேன். இந்த PWM டிமிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ப்ரோ. அதை பற்றி பேசினதுக்கு தேங்க்ஸ்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது அதை பற்றி பேசினது உண்மை தான். இது வந்து காமனான ஒரு இஷ்யூ தான். ஒரு சிலருக்கு வந்து இந்த PWM டிமிங்கோ டிசி டிமிங்கோ இதெல்லாம் இல்லாத டிவைஸ் யூஸ் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும், கண்ணேரியும், தலைவலிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதனாலே என்ன ஆயிடுதுன்னா, நான் இப்போ இந்த OnePlus டிவைஸ் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. எனக்கு கண் வலியோ இல்லாட்டி தலைவலியோ இப்போ வரது கிடையாது. ஸோ சைனீஸ் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ போக்கோ X2 நான் 2018 வாங்கியிருந்தேன். இந்த மொபைல் நான் ஒரு வருஷம் ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ பிரச்சனை. ஸோ இந்த கேமரா ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் ஒர்க் ஆகலை. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டருக்கு போனேன். ஸோ அங்கே நான் போனதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா X2 வந்து எடுத்துக்கிட்டு கிவ் இட் டு யூ ஆன் த போக்கோ F2 மொபைல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி சொல்கிறாரு. இல்லாட்டி கீப்பர் ஏதாவது ஒரு யூனிட் ஸ்வாப் யூனிட் மாதிரி கொடுக்குறாங்களா? 2 நாள் கழித்து வாரண்ட்டி வந்து போயிடுச்சு. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா X2ல பிரச்சனைன்னு போய் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து F2 ரீப்ளேஸ்மெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு போய் செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா அவங்க வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி டிவைஸ் மாற்றி கொடுக்க முடியல. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை, வாட்டர் ரிலேட்டட் டேமேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் பற்றி நான் கேட்டாலும் கூட நோ வாரண்ட்டி இல்லை, அதனால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் இதுக்கு முன்னாடி Mi 11i வாங்கியிருக்கேன். 4 இயர்ஸ் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரி வீங்கிச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஷாமியில் இருக்கிற டிவைஸ் வாங்குறதை நிறுத்திட்டு நான் வந்து iQOO டிவைஸ் போயிட்டேன். iQOO Neo 7 Pro அது யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் இப்போ OnePlus 13 போயிருக்காரு. கண்டிப்பாக OnePlus 13 நல்லாயிருக்கும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து ஐ ட்ரஸ்ட் போக்கோ அண்ட் ஷாமி அப்படின்னு சொல்லி மாஸ்_பரத் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கடந்த 7 வருஷமாக யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா. ஸோ இது இல்லாமல் நம்ம யோசிக்க வேண்டிய ஏரியாங்க. எப்படின்னா நான் திரும்பி அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ட்விட்டரில் போய்ட்டு நான் ஏதாவது ஒரு சில பிராண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில ப்ராடக்ட்ஸை பற்றி நான் பேசும்போது எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் எல்லாருக்கும் கிடச்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இயர் சென்சிட்டிவிட்டியே மாறுங்க. இப்போ நான் ஒரு பாட்டு கேட்குறேன் அப்படின்னும் போது, ஒரு ஹெட்செட்டில் கேட்குறேன் போது எனக்கு எப்படி இருந்ததோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னொருத்தருக்கு இருக்குமான்றதை நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறனால எல்லாருமே ஒரே கோட்டில் வந்து நிற்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அப்புறம் குமரவேல் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ F4 மோர் தென் 3 இயர்ஸ் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. போக்கோ F5 நான் மோர் தென் 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல 2 டிவைஸ்லையும். போக்கோ F4 பற்றி நம்ம இமானுவல் ப்ரோவும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கு, அப்பாவாக பக்காவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி F5 சொல்லவே வேணாம். 7+ Gen 2 பேஸ்டு டிவைஸு, 3.5 ஜாக் வேறு. ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஒரு யூனிக்கான கடைசியாக வந்த ஒரு பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னி வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் இப்போ கூட கேட்டிருந்தாங்க போக்கோ F5 நான் அப்படியே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிட்டோமா இல்லை வேறு என்ன பண்ணிட்டோன்னு. மோஸ்ட்டாக வந்து பேட்டரி லைஃப் சரியில்லை அப்படின்னா, இந்த HyperOS 2.2 வந்ததுக்கப்புறமும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் பேட்டரியை மாற்றிடலாம். ரொம்ப அடிச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேட்டரியோட ஹெல்த் டிப்ளீட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோவை நம்பலாம் ப்ரோ, பட் இஷ்யூஸ் வரதுக்கு 1,00,000 ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவும் வந்து ஒரு வகையில் உண்மை தான். 1,00,000 ஒருத்தருக்கு வர வரைக்கும் அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. பட் இது 1,00,000 ஒருத்தருக்கு வராமல் 100 ஒருத்தருக்கு வந்ததுன்னா அந்த ஸ்கேல் வந்து பெருசு. 1000 பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோட வந்து வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து மொத்தமாக 1,00,000 யூனிட் விற்றாங்கன்னா நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான். ஆனால் 100 யூனிட்டுங்கிறது கூட நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க இன்னைக்கு நிலைமை. அந்தளவுக்கு வந்து இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பிரச்சனை வந்து டிவைஸ் அங்கே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் ஆகி கன்சியூமர் கைக்கு வரும்போது இதை ப்ராப்ளம் ஆகலாம். நிறைய இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் போக்கோ X1 ப்ரோ சின்ஸ் ஜனவரி 2025. நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. நவ் தெர் இஸ் நோ மேஜர் இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. X1 ப்ரோ யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சூப்பராக மாறிடுச்சு. HyperOS 2.2. ஸோ HyperOS 3 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் HyperOS 3 யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஆக்சுவலாக வந்து 17 சீரிஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் 17 Pro அண்ட் Pro Max யூஸ் பண்ணும்போது எனக்கு ரியர் டிஸ்பிளே மேலே தான் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. நான் அதான் அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கேமரா ரியர் டிஸ்பிளே வந்து ஒரு ப்ரிவியூ ஸ்க்ரீனாக வச்சு ரியர் கேமராவில் செல்ஃபி இல்லை ரியர் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பார்ப்போம் எப்படி நம்ம ஊருக்கு அதுவும் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ பாருங்களேன், இப்பயும் கூட பாருங்கள்
4 பேருக்கு வந்து ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அந்த 4 பேர் அதை ஹேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாலும், இந்த பக்கம் ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமையான அனுபவம் இருந்திருக்கு. இல்லாட்டி இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறனால, அவங்க வந்து போக்கு எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து எப்பயுமே நம்ம வெளியில பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது, நான் ஒரு யூசரா மாறி பேச ஆரம்பிச்சேன்னா, எனக்கு பர்சனலா ஒரு ஃபோன் பிடிச்சிருக்குங்கிறனால அத பத்தி நான் ரொம்பவே பாசிட்டிவா பேச முடியும். பட் இந்த ஃபோன வந்து யாராவது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அழுத்திக்கிட்டே இருக்கும்போது, அத நம்பி யாராவது வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுலயும் ரொம்ப நான் கான்ஷியஸா இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கலாம். அதுக்காக எல்லாருக்கும் அது பிடிக்கணும்னு வாய்ப்பு இல்ல இல்லையா? ஸோ இந்த அண்ணனுக்கே பிடிச்சிருக்கு, நமக்கும் பிடிக்கும்னு நம்பி ஒரு சிலர்லாம் போய் வாங்குவாங்க. வாய்ப்பு இல்ல. நான் ஏதோ ஒரு சில ஃபேக்டர்ஸ கன்சிடர் பண்ணி வாங்கியிருப்பேன். அதே ஃபேக்டர் நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னா, அந்த சினாரியோவே உங்களுக்கு இருக்காது. அதனால நீங்க வாங்குனீங்கன்னா வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில கமெண்ட்ஸு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஆக மொத்தம் அதுதான். எப்பயுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி எதாவது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ட்ரெண்ட் எப்பயுமே மெயின்டைன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அனுபவத்தை சார்ந்து நம்ம ஒரு சில கருத்துக்கள் எடுத்து வைக்கும்போது அதுலேயும் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். நம்மளோட அனுபவத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக நினச்சிருந்துருக்கலாம். அது இப்போ ரியாலிட்டியில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்து ஒரு கடந்த ஒரு 3 வருஷத்தில் ஒன்றுமே நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை விட்டுருவோம். அதாவது அதை பாசிட்டிவாக பெருசாக பேசுகிறத விட்டுருவோம். வேறு எதில் நம்மளால் சக்ஸஸை பார்க்க முடிஞ்சதோ அதை பற்றி நம்ம பாசிட்டிவாக பேச ஆரம்பிப்போம். ஸோ அப்போ 3 வருஷம் முன்னாடி பேசினது நான் தான். அப்போ வேறு பேசியிருப்பேன். ஆனால் 3 வருஷம் கழிச்சு நான் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு சில புரிதல் அண்ட் வேறு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச டேட்டாவெல்லாம் வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ சில சமயங்களில் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்கும்போது ஸ்டாண்டு மாற வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் காமன் தான். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை.